வணக்கம். நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப புத்திசாலியான, பயங்கரமா உழைக்கிற பல பேரை பார்த்திருப்பீங்க. ஆமா, நிச்சயமா. ஆனா, அவங்கள்ல நெறைய பேரு, ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு பணக்காரங்க ஆகுறதில்ல? இந்த கேள்விக்கு 1910ல வாலஸ் டி வாட்டல்ஸ் எழுதின ஒரு புத்தகத்துல பதில் இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா, அதோட நவீன விளக்கம் தான் பாப் ப்ராக்டர் மற்றும் சாண்டி காலகர் எழுதின தி சீக்ரெட் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். நீங்க எங்ககிட்ட கொடுத்ததும் இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை தான். கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த புத்தகத்துக்குள்ள ஆழமா போய் செல்வந்தர் ஆவதற்கான அந்த அறிவியல் ரகசியம் என்னன்னு அலசி ஆராய போறோம். கரெக்ட். இந்த புத்தகம் சொல்ற முதல் விஷயமே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். பணக்காரர் ஆகிறது அதிர்ஷ்டமோ திறமையோ ஏன் சிக்கனமா இருக்கிறது கூட இல்ல. அப்ப என்னது அது? அது ஒரு துல்லியமான அறிவியல். கணிதம் மாதிரி ரெண்டையும் கூட்டினா 4 வர்ற மாதிரி சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட வழியில செஞ்சா நீங்க நிச்சயம் செல்வந்தர் ஆகலான்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது. ஓகே, இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வழி அப்படின்னா என்ன? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எல்லாமே ஆரம்பிக்கிற இடம் நம்ம எண்ணம் தான். புத்தகத்தோட முதல் அத்தியாயமே இதைத்தான் சொல்லுது. உருவமற்ற பொருளிலிருந்து, அதாவது ஃபார்முலஸ் சப்ஸ்டன்ஸிலிருந்து உறுதியான செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரே சக்தி எண்ணம் தான். இது ஏதோ தத்துவம் மாதிரி கேக்குது. ஆமா, ஆனா இதுதான் அஸ்திவாரம். உருவமற்ற பொருள், இந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அப்படின்னா என்ன? பிரபஞ்சத்தோட மூல சக்தியா? நீங்க அப்படியும் சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குற எல்லாமே, இந்த டேபிள், இந்த மைக், ஏன் நம்ம உடம்பு கூட ஒரு காலத்துல ஒரு எண்ணமா தான் இருந்துச்சு. ஓ, இந்த பிரபஞ்சமே ஒரு மூலப்பொருளால் ஆனது. அதுக்கு உருவம் இல்ல, ஆனா அது எதை பத்தி சிந்திக்குதோ அந்த வடிவத்தை எடுக்கும் சக்தி அதுக்கு இருக்கு. அந்த மூலப்பொருளை நம்ம எண்ணங்கள் மூலமா நம்ம வடிவமைக்க முடியும். சிம்பிளா சொன்னா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட பிளான் ஒரு இன்ஜினியர் மனசுல என்னமா உருவாகுது இல்லையா? அந்த மாதிரி தானே? அதேதான் பெர்ஃபெக்ட் உதாரணம். அந்த மாதிரி தான். சரி, இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும்? இந்த புத்தகத்தோட இணை ஆசிரியர் சாண்டி கலாகர் கதையே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு அருமையான உதாரணம். சாண்டி கலாகர் ஒரு வெற்றிகரமான கார்ப்பரேட் வழக்கறிஞர். நல்ல சம்பளம், பெரிய பதவி எல்லாம் இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்ல. கரெக்ட். அப்போதான் அவர் பாப் ப்ராக்டரோட ஒரு கருத்தரங்குல கலந்துக்கிறாரு. அங்க பாப் சொல்றார், உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்னு ஒரு கார்டுல எழுதுங்கன்னு. சாண்டி ரொம்ப தயங்கி எழுதுறாரு, நான் பாப் ப்ராக்டரின் மிக நெருங்கிய ஆலோசகராக மாற விரும்புகிறேன்னு. ஒரு பெரிய கம்பெனியோட வக்கீல் இப்படி எழுதுனது ஆச்சரியம்தான். அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்குமே. பயங்கரமான போராட்டம். அவர் மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லுச்சு, நீ யாருன்னு நினைப்பு, நீ ஒரு வக்கீல், உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு. அந்த சந்தேக குரல். ஆமா, ஆனா அந்த சந்தேகத்தை மீறி அந்த ஒரு எண்ணத்தை அவர் ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிச்சாரு. அது ஒரு படமா அவர் மனசுல ஓட்ட ஆரம்பிச்சாரு. சில வருஷங்கள்ல என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? இன்னைக்கு அவர் ப்ராக்டர் கேலகர் நிறுவனத்தோட சிஇஓ மற்றும் 50% உரிமையாளர். அந்த ஒரு எண்ணம் அவரை உருவமற்ற பொருளிலிருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வச்சது. வாவ்! ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நம்ம எல்லாருக்குமே நல்லா சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும்னு எண்ணம் இருக்கு. நானும் தான் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா ஏன் எல்லாருக்கும் அது நடக்கிறதில்ல? வெறும் எண்ணம் மட்டும் போதாதுன்னு தான் இந்த புத்தகம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். மிகச்சரியான கேள்வி. இங்கதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான பகுதிக்கு வரோம். அதுக்கு பேரு பாரடைம், அதாவது மனநிரல். பாரடைம் அப்படின்னா? பாரடைம்ங்கிறது நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு போன ஒரு ப்ரோக்ராம். இது நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்ம அப்பா அம்மா, நம்ம சமூகம், நம்ம அனுபவங்கள் மூலமா உருவாகுது. ஓகே, நம்ம பழக்க தோஷம் மாதிரி. அதுக்கும் மேல இது அதையும் விட ஆழமானது. உளவியல் ரீதியா பார்த்தா இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் மாதிரி. அதாவது நம்ம ஆழ் மனசுல என்ன நம்பிக்கை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஆதாரங்களை மட்டும்தான் நம்ம கண்கள் தேடும். சரி, இதுதான் பாரடைமோட பெரிய சிக்கல். உதாரணமா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு பாரடைம் உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க எவ்வளவுதான் பாசிட்டிவா நினைச்சாலும் உங்க செயல்கள் எல்லாமே அந்த பழைய நம்பிக்கையை உண்மையாக்கத்தான் முயற்சி பண்ணும். ஓ, அதனாலதான் நிறைய படிச்சவங்க, புத்திசாலிங்க கூட வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம தவிக்கிறாங்களா? அவங்க அறிவு நனவு மனசுல, அதாவது கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. ஆனா அவங்களோட பாரடைம் ஆழ் மனசுல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அவங்கள பின்னுக்கு இழுக்குது. கரெக்டா சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. இது ஒரு கார்ல ஒரே நேரத்துல ஆக்சிலரேட்டரையும் பிரேக்கையும் மிதிக்கிற மாதிரி.
உங்க நனவு மனம் பணக்காரர் ஆகணும்னு ஆக்சிலரேட்டர் கொடுக்கும். ஆனா உங்க ஆழ் மனசுல இருக்கிற பாரடைம் அதெல்லாம் நம்ம ராசிக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி பிரேக் போடும். அப்போ வண்டி நகரமே நகராது. நகரவே நகராது. கடைசியில இன்ஜின் சூடாகி விலக்தியும் குழப்பமும் தான் மிஞ்சும். அப்போ இந்த பாரடைமை எப்படி மாத்துறது? இந்த மன புரோகிராம ரீரைட் பண்ண முடியுமா? நிச்சயம் முடியும். அதுக்கு தான் கடவுள் நமக்கு 6 உயர் மனத்திறன்களை ஹையர் ஃபேக்கல்டிஸை கொடுத்திருக்காருன்னு புத்தகம் சொல்லுது. அது என்னென்ன? கண்ணோட்டம், அதாவது பெர்செப்ஷன், மன உறுதி, வில், கற்பனை, இமேஜினேஷன், நினைவு, மெமரி, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் மற்றும் பகுத்தறிவு, ரீசன். இந்த கருவிகளை பயன்படுத்தி நாம விரும்புற ஒரு வாழ்க்கையை நம்ம கற்பனையில ஒரு தெளிவான படமா உருவாக்கணும். அந்த படத்தை திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமா நம்ம ஆழ்மனசுல பதிய வைக்கும்போது பழைய பாரடைம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு புதுசு உருவாகும். இது கேக்குறதுக்கு வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லையா? நிறைய பேர் இது கேட்டா இதுக்கெல்லாம் அழிவியல் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நாம என்ன சொல்லலாம்? நல்ல கேள்வி. இந்த புத்தகம் இதை நேர்மறை சிந்தனைன்னு சொல்லல, செல்வந்தர் ஆவதற்கான அறிவியல்னு சொல்லுது. ஏன்னா இது சில பிரபஞ்ச விதிகளின் அடிஸ்தானத்துல செயல்படுது. விதிகள்? ஆமா, இந்த விதிகள் புவியீர்ப்பு விதியை போல துல்லியமானது. ஓகே, அந்த விதிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அதுவா இது? அது ஒரு பகுதி தான். இந்த புத்தகம் சொல்றபடி ஈர்ப்பு விதி ஒரு துணை விதி தான். அதுக்கு மேல ஒரு முதன்மை விதி இருக்கு. அதுதான் அதிர்வு விதி, லா ஆஃப் வைப்ரேஷன். அதிர்வு விதியா? ஆமா, இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நகருகிறது, எதுவும் ஓய்வெடுப்பதில்லை. உங்க முன்னாடி இருக்கிற இந்த மேசை திடமா தெரிஞ்சாலும் அது உண்மையில மிக வேகமான அதிர்வுல இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது. சரி. அதே மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருக்கு. எண்ணங்களுக்கு அதிர்வா? அது எப்படி? ஆமா, நீங்க சந்தோஷமா நன்றி உணர்வோடு இருக்கும்போது நீங்க ஒரு உயர் அதிர்வுல ஹை ஃப்ரீக்வன்சில இருப்பீங்க. அதே சமயம் கோவமா பயத்தோடு இருக்கும்போது ஒரு தாழ்ந்த அதிர்வுல, அதாவது லோ ஃப்ரீக்வன்சில இருப்பீங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு ரேடியோவை 93.5 எஃப்எம்க்கு டியூன் பண்ணா உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் பாட்டு தான் கேட்கும். 104.8 பாட்டை கேட்க முடியாது இல்லையா? முடியாது. அதே மாதிரி நீங்க செல்வத்தோட அதிர்வுக்கு உங்க மனசை டியூன் பண்ணும்போது தான் செல்வத்தை ஈர்க்க முடியும். சந்தேகம், பயம் போன்ற தாழ்ந்த அதிர்வுகள்ல இருந்தா வறுமையையும் பிரச்சனைகளையும் தான் ஈர்க்க முடியும். இதுதான் அடிப்படை. இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. அப்போ மத்த விதிகள் எல்லாம் எப்படி இதோட இணையுது? உதாரணமா, இழப்பீட்டு விதி, லா ஆஃப் காம்பன்சேஷன் பத்தி புத்தகம் பேசுது. இழப்பீட்டு விதி ரொம்ப முக்கியம். இது காரணமும் விளைவும், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் விதியோட ஒரு நீட்சி. நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி. இந்த புத்தகம் உங்க வருமானத்தை தீர்மானிக்கிற 3 விஷயங்களை சொல்லுது. 1, நீங்க செய்யற வேலைக்கான தேவை. 2, அதை செய்யற உங்க திறன். 3, உங்களுக்கு பதிலா இன்னொருத்தரை கொண்டு வரதுல இருக்கிற சிரமம். இதுல ஒரு சிக்கல் இருக்கே. சில துறைகள்ல தேவை, அதாவது டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்குமே. ஒரு கைவினை கலைஞர் எவ்வளவு திறமையா இருந்தாலும் அவருக்கு எப்படி பெரிய வருமானம் வரும்? அருமையான கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, முதல் விஷயமான தேவையை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா 2வது விஷயமான உங்க திறனை உங்களால 100% கட்டுப்படுத்த முடியும். ஓ. நீங்க உங்க துறையில ஒரு மாஸ்டரா, ஒரு மேதையா மாறும்போது 3வது விஷயம் தானா நடக்கும். உங்களை பதிலீடு செய்வது ரொம்ப கடினமாயிடும். அப்போ நீங்க தான் உங்க வருமானத்தை தீர்மானிப்பீங்க. அந்த கைவினை கலைஞர் உதாரணத்துக்கே வருவோம். அந்த கைவினை கலைஞர் உலகத்திலேயே அவரால மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட பொருளை செய்ய முடியுங்கிற நிலைக்கு வரும்போது தேவை தானா உருவாகும். மக்கள் அவரை தேடி வருவாங்க. ஆஹா, மத்தவங்களோட போட்டி போடாம நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறது தான் வழின்னு சொல்றீங்க. அதுதான் ஒரே வழி. சரி, இந்த மனரீதியான பயிற்சிகள், விதிகள் எல்லாம் சரி, இத நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வரது? புத்தகம் நன்றி உணர்வை பத்தி ஒரு முழு அத்தியாயமே ஒதுக்கி இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம்? காரணம் நன்றியுணர்வு தான் உங்க மனச பிரபஞ்சத்தோட படைப்பு ஆற்றலோட இணைக்கிற ஒரு பாலம். சுருக்கமா சொன்னா, நன்றியுணர்வுங்கிறது உங்க ரேடியோவை சரியான ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ற மாதிரி. ஓகே. பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது செல்வத்தின் அதிர்வுக்கு உங்க மனசை டியூன் பண்ணும்போது தான் நல்ல விஷயங்களை நீங்க ரிசீவ் பண்ண முடியும். கோபம், பொறாம, பற்றாக்குறை மனப்பான்மை, அதெல்லாம் வெறும் நாய்ஸ் மாதிரி. அதேதான். அது உங்க கனெக்ஷனை கட் பண்ணிடும். இதுக்கு புத்தகம் ஒரு 3 படி பயிற்சியை பரிந்துரைக்குதே. தினமும் காலையில செய்ய வேண்டியது. ஆமா, முதல் படி
நீங்க நன்றியுள்ள 10 விஷயங்களை ஒரு டைரியில எழுதணும். வெறும் எழுதுனா பத்தாது. அதை எழுதும்போது அந்த நன்றியை உண்மையிலேயே உங்க மனசுல ஆழமா உணரணும். ரெண்டாவது, 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து அன்னைக்கு உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் தேவைன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். ஒரு உள்ளுணர்வா பதில் கிடைக்கும். மூணாவது படிதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு. உங்களை தொந்தரவு செய்யும் 3 நபர்களுக்கு அன்பை அனுப்புங்கள்னு சொல்லுது. இது எதுக்கு? நம்மள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு ஏன் நாம அன்பா அனுப்பணும்? ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல கோபத்தையோ வெறுப்பையோ வச்சிருக்கும்போது யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். நமக்கே தான். ஆமா, அந்த எதிர்மறை உணர்வு உங்களை ஒரு தாழ்ந்த அதிர்வுல பூட்டி வச்சிடும். அது உங்களை செல்வத்தோட அதிர்வலைக்கு போகவே விடாது. அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு அன்பை அனுப்பும்போது நீங்க அந்த எதிர்மறை சங்கிலியை உடைச்சு உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறீங்க. உங்க அதிர்வை உயர்த்திக்கிறீங்க. இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ எண்ணம், நன்றி உணர்வு இது மட்டும் போதுமா? இல்ல செயல்லையும் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா? நிச்சயமா. புத்தகம் இது ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுவது, அதாவது ஆக்டிங் இன் அ சர்டன் வே அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வாங்கல பண மதிப்பை, அதாவது கேஷ் வேல்யூவை விட கொடுக்கிற பயன்பாட்டு மதிப்பு, யூஸ் வேல்யூவை அதிகமா கொடுக்கணும். பயன்பாட்டு மதிப்பு ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். நீங்க ஒரு ஓட்டலுக்கு போறீங்க, 200 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்குறீங்க. அதுதான் பண மதிப்பு. சரி. ஆனா அந்த பிரியாணியோட சுவை, தரம், அந்த இடத்தோட சுத்தம், சர்வர் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள திருப்தியை கொடுத்தா அதுதான் பயன்பாட்டு மதிப்பு. அப்படி இருந்தா அந்த ஹோட்டலுக்கு நாம திரும்பவும் போவோம், 4 பேர்கிட்டயும் சொல்லுவோம், இல்லையா? நிச்சயமா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பயன்பாட்டு மதிப்பு அதிகமா கொடுக்கும்போது நீங்க வளர்ச்சியின் தாக்கத்தை, அதாவது இம்ப்ரெஷன் ஆஃப் இன்க்ரீஸை ஏற்படுத்துறீங்க. வளர்ச்சியின் தாக்கம். ஆமா. இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் வளர்ச்சி வேணும். வளர்ச்சியை தர்ற உங்களை நோக்கி மக்கள், பணம், வாய்ப்புகள் எல்லாமே தானா ஈர்க்கப்படும். இதுதான் செயலுக்கான ரகசியம். ஆக சுருக்கமா சொன்னா, நம்ம சூழ்நிலைகளால உருவாக்கப்பட்டவங்கன்ற நிலையிலிருந்து நம்ம சூழ்நிலைகளை உருவாக்குறவங்களா மாறணும். ஆனா இந்த மாற்றம் அவ்வளவு சுலபம் இல்லையே. பழைய பழக்கங்கள், பயங்கள் எல்லாம் தடுக்குமே. சுலபம் இல்லைதான். அதுக்குதான் புத்தகம் வளர்ச்சியோட 4 நிலைகளை பத்தி பேசுது. முதல் நிலை அடிமைத்தனம், பாண்டேஜ். இங்க நம்ம பழைய பாரடைம் நம்மள முதுமையா கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். சரி. 2வது நிலை பகுத்தறிவு, ரீசன். இங்கதான் நாம ஒரு புது பெரிய இலக்க நம்ம நனவு மனசுல உருவாக்குறோம். நான் 1 கோடி சம்பாதிக்க போறேன்னு முடிவு பண்றோம். இங்க வரைக்கும் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த இலக்க நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கும்போது தானே அசல் பிரச்சனைய ஆரம்பிக்குது. கரெக்ட். அதுதான் 3வது மிக முக்கியமான நிலை. பயங்கர தடையை, டெரர் பேரியரை எதிர்கொள்வது. உங்க புது எண்ணம் உங்க பழைய பாரடைம் கூட மோதும்போது சந்தேகம், பயம், கவலை, பதட்டம்னு எல்லா எதிர்மறை உணர்வுகளும் பூகம்ப மாதிரி உள்ளுக்குள்ள வெடிக்கும். இந்த டெரர் பேரியரா ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். நீங்க ஒரு புது வேலைக்கு போறீங்கன்னு வைங்க. முதல் 2 நாள் எல்லாம் சூப்பரா இருக்கும். புது நம்பிக்கை, புது கனவுகள். 3வது நாள் உங்க மேலதிகாரி ஒரு கஷ்டமான வேலை கொடுக்கும்போது, ஐயோ நம்மால இது முடியாது, நம்ம இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம், பழைய வேலையே நல்லா இருந்துச்சுன்னு ஒரு பயம் அடி வயித்திலிருந்து வரும் பாருங்க. அதுதான் டெரர் பேரியர். அதுதான் 95% மக்கள் இந்த தடையை தாண்ட முடியாம பயந்து போய் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கே ஓடிடுவாங்க. அப்போ அந்த தடைய தாண்டறதுக்கு என்ன வழி? புரிதலும் மன உறுதியும் தான். இது நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். இது நம்ம பழைய பாரடைம் நம்மள காப்பாத்த முயற்சி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த பயம் வந்தாலும் அதை தாண்டி உங்க இலக்கு மேல கவனத்தை வச்சு தொடர்ந்து செயல்படணும். அந்த தடைய தாண்டிட்டா? அந்த தடைய தாண்டிட்டீங்கன்னா நீங்க 4வது நிலையான சுதந்திரத்தை, ஃப்ரீடமை அடைஞ்சிடுவீங்க. இங்க உங்க புது பாரடைம் உருவாகிடும். உங்க இலக்குகள் ரொம்ப இயல்பா, சுலபமா, யதார்த்தமாக ஆரம்பிக்கும். அருமை. இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். வழக்கம் போல உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கிறோம். இந்த புத்தகத்துல ஒரு சக்தி வாய்ந்த கதை இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் கடற்படையில ஒரு இளம் அதிகாரியா இருந்தப்போ அட்மிரல் ஹைமன் ரிகோவர் அவரை நேர்காணல் செய்றார். ரிகோவர் கார்ட்டரோட சாதனைகள், படிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா ஒண்ணு கேட்டார். நீ உன்னால முடிஞ்ச சிறந்ததை செஞ்சியா? Did you do your best? அதுக்கு கார்ட்டர் என்ன சொன்னார்? கார்ட்டர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ரொம்ப நேர்மையா, இல்ல சார், செய்யலன்னு சொன்னார். ஓ. உடனே ரிகோவர் முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாம ஒரே ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இல்ல? Why not?
அந்த ஒரு கேள்வி தன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுடுச்சுன்னு கார்ட்டர் பின்னால சொன்னார். ஆக உங்களுக்காக நாங்கள் விட்டுச் செல்லும் இறுதி சிந்தனை இதுதான். உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியிலாவது, அது வேலையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நீங்க உங்களின் சிறந்ததை செய்கிறீர்களா? இல்லை என்ற பதில் வந்தால், உங்களை தடுக்கும் அந்த ஏன் இல்லைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உங்கள் பாரடைம் எது? அதை கண்டுபிடிச்சு மாத்த தயாரா? யோசிச்சு பாருங்க.